கண்மணி. என்ன இது அநியாயமா இருக்கு? என்னடி நைட்டு 1.25 மணி நேரத்துக்கு உட்காந்து இட்லியை முழுங்கிட்டு இருக்கீங்க. இந்த மிட் நைட் டிராயிங் பண்ற வேலை தான். என்னது மிட் நைட் டிராயிங்கா? நடுராத்திரில ஏற்படுற பசிய உன் இங்கிலீஷ்ல அப்படித்தானே சொல்லுவாங்கன்னு நீ சொன்ன. ஐயோ சித்தி, அது மிட் நைட் டிராயிங் இல்ல, மிட் நைட் கிரேவிங். என்ன கிரேவியோ கன்றாவியோ. சரி, இட்லி சூடா இருக்கு, சாப்பிடுறியா? ஐயோ வேண்டாம் சித்தி, நீங்க சாப்பிடுங்க. ஏய் 2 இட்லி சாப்பிடுறீ. வேண்டாமா, டைம் ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட்டு படுத்தா அப்புறம் சரிக்காது. நல்லா பேய் ஒலாத்துற நேரத்துல ஊருக்கு மத்தியில டபராவை தட்டி தட்டி தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி மிட் நைட் பிரியாணி விக்கிறியே, அப்ப கறியும் கொழுப்பையும் கண்ட நேரத்துல சாப்பிடுறவங்க மட்டும் எப்படி சரிக்கும்? சித்தி, அவங்கெல்லாம் அதுக்கு பழகிட்டாங்க. அவங்க பாடி அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிடும். நீங்க 8 மணிக்கே வயித்துல கதவை மூடுறவங்க தானே, எதுக்கு இந்த நேரத்துல முழிச்சுட்டு இத்தனை இட்லியை முழுங்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன ஆசையடி, உன்னாலதான். என்னம்மா ஏன் மேல பழிய போடுற? நான் என்ன பண்ணேன்? என்னடி, நீங்க பிரியாணி டபராவை காலி பண்ணிட்டு வீடு வந்து சேர வரைக்கும் எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ வர்ற வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா 8 மணிக்கு சாப்பிடுறது 10 மணிக்கெல்லாம் செரிச்சு போகுது. அதுக்கப்புறம் கபகபன் பசிக்குது இல்ல, அதான் நாங்களும் இந்த மிட் நைட் டிராயிங்க்கு அடிமையாயிட்டோம். ஏய் சிரிக்காதரே, நீயும் 2 இட்லி சாப்பிடு. அதான் எனக்கு வேண்டான்னு சொன்னல சித்தி. ஒழுங்கா சாப்பிடு. உன்னை பாக்க வச்சுட்டு சாப்பிட்டா எங்களுக்கு தான் வயிறு வலிக்கும். அதெல்லாம் சும்மா இருங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதினா சட்னி செஞ்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நானும் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். அத டேஸ்ட் பண்ணிட்டு 2த்துல எது சூப்பர்னு சொல்லு. அக்காவும் தங்கச்சியும் போட்டி போட்டு அரைச்சிருக்கீங்க. கடைசில உங்க சமையல் போட்டிக்கு நான் தான் ஜட்ஜா? ஏய் முதல்ல சாப்பிட்டு பாரு. தீர்ப்பு சொல்லலன்னா விட மாட்டீங்க போல இருக்கே. சரி இருங்க, கை கழுவிட்டு வா. ஏய் அதுக்கு எதுக்கு போற? இந்த கை எதுக்கு இருக்கு? இந்தா. எப்படி இருக்கு? இத்தனை நாளா ஏமா நீ இத செய்யவே இல்ல? வேற லெவல்ல இருக்கே புதினா சட்னி. அப்போ ஏன் தக்காளி சட்னி எப்படி இருக்கு? சித்தி, இட்லிக்கு சாம்பார் தேங்காய் சட்னி தான் பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. செம்மையா இருக்கு சித்தி. அப்போ என் புதினா சட்னி டேஸ்டா இல்லையா? சும்மா இருந்தவள உட்கார வச்சு வாயில ஊட்டி விட்டு கடைசி என்ன வம்பல மாட்டி விட பாக்குறீங்களே, இது நியாயமா? பாரு, நீ சாப்பிடுறீ தங்கம். அக்கா சும்மா விளையாட்டுக்கு உன் வாயை புடுங்குறாங்க. ஆமா, நீ சொல்லித்தான் அவளுக்கு புரியுமாக்கும். இந்தா. இரு இரு இரு, என்கிட்ட ஒரு வாய். சரி. ஐயோ, நீங்க இன்னும் வேலையை முடிக்கலையா? கஷ்டம் கண்மணி. நாளைக்கு ஆடிட்டிங் இருக்கு. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணனும். அப்புறம் அப்டேட் வேற பண்ணனும். சரிங்க, உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்லல. முதல்ல சாப்பிடுங்க. சான்ஸே இல்ல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, வந்ததுல இருந்து எந்திரிக்காம அவ்ளோ நேரமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி சாப்பிட முடியாதா? முடியாது கண்மணி, புரிஞ்சுக்க. ஏங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னை யார் என்ன கேட்காம எடுத்துட்டு வர சொன்னா? கேட்டா வேண்டாம் தான் சொல்லுவீங்க. வேணாம் தான் சொல்லுவேன். நேரத்துக்கு சாப்பிடலாம்ல, ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் வேணான்னு சொல்றேன், நீ தான் பிடிவாதமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. பின்ன என்னத்த பண்றது? உங்களுக்கு தான் உங்க உடம்பு மேல அக்கறை இல்லையே. இப்படி என் கூட பேசுற நேரத்துக்கு அழகா சாப்பிட்டுருக்கலாம்ல. ப்ளீஸ் கண்மணி, தொந்தரவு பண்ணாத. இப்ப நான் இதை என்னதான் பண்றது? நீ வேணா சாப்பிடு. நான் ஏற்கனவே சாப்பிட்டேனே. சரி, நீ அப்படி வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, நான் சூடா எடுத்துட்டு வந்தேன். ஆற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காத. அத அங்க வச்சிரு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தான் பிடிவாதம். எங்கயாவது புரிஞ்சுக்கிறாரா பாரு. என்னது? ஒண்ணும் இல்லையே. ஏங்க ஏங்க, உங்களதான். எதுக்கு கண்மணி, ஏன் இப்படி கத்துற? நீ இன்னும் போலியா? நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா நான் எப்படி போவேன்? சரி, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்.
நீங்க சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே உங்க வேலையை செய்றீங்களா? எதுக்கு உனக்கு இப்ப தேவையில்லாத வேலை? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ அதை அங்க வச்சுட்டு போ. நீங்க சாப்பிட மாட்டீங்களேங்க. ஐயோ, நீ என்ன விட மாட்ட போல இருக்க. சரி, லேப்டாப்ல சட்னி சாம்பார்லாம் ஊத்தாம ஊட்டி விடுவியா? அதெல்லாம் நான் அழகா ஊத்திடுவேங்க. என்னது? ஐயோ சாரி ஊட்டிடுவேன். சந்தோஷத்துல டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி ஊட்டுங்க. எசகாத்தா நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நிறமாச அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதம்மா. என்ன மூடிட்டீங்க? நீ ஊட்டி முடிச்சிட்ட, நான் என் வேலையை முடிச்சிட்டேன், மூடிட்டேன். பரவாயில்லையே, இன்னும் ரொம்ப நேரம் இழுப்பீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை முடிச்சிட்டீங்க. சரி சரி, இட்லி சாம்பார் எப்படி இருந்துச்சு? இட்லி ஒன்ன மாதிரி பூவாட்டம் இருந்துச்சு. சாம்பார் உன்ன மாதிரி மனமா வாசனையா இருந்துச்சு. என்னென்ன கதை கட்டுறீங்க பாருங்க. நிஜமாதான் கண்மணி, அதுவும் கையால சாப்பிட்டேன்ல, சான்ஸே இல்ல. சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. இருக்கும். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னங்க? ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல. உன் கையால சாப்பிடணுன்றதுக்காக சும்மா வேலை இருக்கிற மாதிரி நடிச்சேன். எப்படி? உங்களை அடிக்காத, சொன்ன கேளு. ஏய், என்ன அப்படியே இருக்க? தக்காளி சட்னி சூப்பரா இருக்கு, ஒரு வாய் வாங்கிக்க. இல்ல போதும் சித்தி. கண்மணி, எங்கம்மா போற? அக்கா, அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா, நீ அவளை அமைதியா விட்டுரு. கொஞ்ச நேரத்துல அவளே வந்து படுத்துப்பா. சந்தோஷமா இருந்த சமயத்துல இந்த நட்சத்திரம்லாம் என் கண்ணுக்கு எவ்வளவு அழகா தெரிஞ்சுது. ஆனா இப்போ என்னை பார்த்து கேலியா சிரிக்கிற மாதிரில இருக்கு. அப்படிதானே இருக்கு என் வாழ்க்கை. என்னமோ இவருக்கே நான் பிறந்து வளர்ந்த மாதிரி பார்த்து எப்படிலாம் நான் அன்பை கவனிச்சுக்கிட்டேன். பாட்டியா பொண்டாட்டியான்னு வந்தப்போ ஒரே நிமிஷத்துல என்னை தூக்கி போட்டுட்டாரே, அதுக்காக பெரியவங்களை மதிக்க வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்காக உங்க மேல உயிரையே வச்சிருக்கிறேன் உங்க பொண்டாட்டி மனச சுக்கு நூறா உடைப்பீங்களா?